முடிச்சிட்டே நிக்கேன்னு வா போவோம். ஓனர் மஞ்சக்கிளி இருக்கட்டும் ஓனர், முதல்ல நான் போய் பாத்துட்டு வந்துறேன். யார பாக்க போற? மாப்பிள்ளையே தான் ஓனர். உன்னைய பொண்ணு பாக்க வந்திருக்கேன். இல்ல ஓனர், மஞ்சக்கிளி பார்க்க வந்திருக்க மாப்பிள்ளையே நானும் பச்சைக்கிளி முதல்ல பாத்துறியுமே, அப்பதானே அவளுக்கு பொருந்துமா பொருந்தாதான்னு தெரியும். அத பாக்காமலே பூ வச்சாச்சு, வேற என்ன? வேற பொருந்துதானி பாத்தேனவனே பொருந்தாம போதானி பாத்தேனவனே, எப்படி இருந்தாலும் பார்த்தாலும் பாக்கட்டி கல்யாணம் நடக்குதானே போதி. ஓனர் பிடிக்கலாம், மனமேடையில எத்தனையோ கல்யாணம் நிக்குது, பூ வச்சுட்டவங்களுக்காக நம்ம கல்யாணத்தை பண்ணி ஆக முடியுமா? ஓனர் நானும் மாப்பிள்ளையை இன்னும் பார்க்கவே இல்லை, நானும் குழந்தையும் முதலில் பார்த்து விட்டு வருகிறோமே, அதுக்கு பிறகு மஞ்சக்கிளி வந்து பார்க்கட்டும். ஆமா, இந்த மாப்பிள்ளையை நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல, பல மாசம் இங்கே தான் கிடந்திருக்க, அவரை பார்த்ததே இல்லையோ? என்னது பல மாசம் இங்கே கிடந்தானா? எவன் அவன்? எவன்னா? சுக்கு காப்பி. என்னது சுக்கா கோவா? ஏய் பச்சைக்கிளி, உனக்கு எதுக்கு இப்படி பேதி எடுக்குது? ஓனர் பச்சைக்கிளிக்கு மட்டும் இல்ல, அப்போ உனக்குமா பேதி எடுக்கு? ஓனர் அது இல்ல ஓனர், உண்மையிலே மாப்பிள்ளை சுக்காக்கோ தானா? ஆமா அவன்தான். மாப்பிள்ளை வீட்டுக்காரவி என்னமோ ரகு ரகுன்னு சொன்னவன். ஏன் அவனோட உண்மையான பேர் உனக்கு தெரியாதா? ஞாபகம் இல்ல ஓனர், மறந்து போச்சு. என் கல்யாணத்து அன்னைக்கு எப்பயோ என் புருஷன் சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்கு. அவன் நெச பேரு ரகுவரன், அவ வீட்ல ரகுன்னு கூப்பிடியாவலாம், நம்மள விட்டதான் அவன் சுக்காக்கோன்னு சொல்லி வச்சிருக்கான். நான் அவனை சுக்கு காப்பின்னு கூப்பிட்டு திரியேன். போதுமே, இதுக்கு மேல உனக்கு தெளிவா விளக்கணுமா? ஓனர் மஞ்சளுக்கு அவனை எப்படி கட்டி வைக்க முடியும்? ஏன் மஞ்சக்கிளி அவனை கட்டி வச்சா பறந்துருவானாக்கா? போனதே போனதே என் பைங்கிளி வானிலே, நானும் சேர்ந்து செல்லதான் சிறகு இல்லையே, அன்பு தொல்லையே. பேதிதான் இருக்கு, கிளி கிளின்னு பேரை மட்டும் வச்சுட்டு ரெண்டு சிறகு வச்சு விடாம விட்டாரு உங்க அப்பா. இப்ப என்னடா நீ சிறகு இல்ல அது இல்ல இது இல்லன்னு பாட்டு படிச்சிட்டு இருக்கா? ஏ குழந்தை, இவன் எதுக்கு அழுதுட்டு இருக்கா? ஓனர் இந்த விஷயத்தை கேட்டா எனக்கே அழுக வருது ஓனர். ஏன் உனக்கு எதுக்கு அழுக வரணும்? சுக்காக்காவை போய் மஞ்சக்கிளிக்கு மாப்பிள்ளைய கொண்டு வந்திருக்கீங்க ஓனர். நீங்க மாப்பிள்ளை பாத்திருக்கேன்னு சொல்லும் போதே நான் யாரு என்ன ஏதுன்னு தெளிவா விசாரிச்சிருக்கணும். எங்க டாடி சொன்னாவிலே எங்களுக்காக முழுசா நாங்க 3 பேரை நம்பிட்டோம். ஏன் சுக்கு காப்பிக்கு என்ன குறைச்சலு? அவன் அவ்வளவு மோசமானவனா? மோசமானவன் இல்ல ஓனர், ரொம்ப பிரியமானவன். பிரியமானவனா? என்ன சொல்லியானே புரியலையே. குழந்தைக்கா என்னாச்சு? நீங்க எதுக்கு ஷாக் ஆவறீங்க? பச்சைக்கிளி எதுக்கு அழுவுறா? குழந்தை வேண்டாம், சொல்ல வேண்டாம், மறைத்து விடுவோம். சும்மா இரு பச்சைக்கிளி. மஞ்சக்கிளி இப்போ வந்திருக்க மாப்பிள்ளை யார் தெரியுமா? வேண்டாம் குழந்தாய், என் அக்கா கல்யாணம் செய்து கொள்ளட்டும். ஏ அம்மம்மா, ஒரே நாடகமா தான் இருக்கு. பச்சைக்கிளி இப்ப கூட சொல்லலைன்னா பெரிய பிரச்சனையாயிரும். குழந்தாய், எங்க அக்காவுக்கு பூ வைத்தாகி விட்டது, இனி கல்யாணத்தை நிறுத்த முடியாது, வேண்டாம், இதை இத்துடன் விட்டுவிடு. யாரோ ஒரு ஆண்டி சொத்தோல தலையில பூ வச்சுட்டு அவங்களுக்காக கல்யாணம் முடிவாயிருமா? மாப்பிள்ளையும் பொண்ணை பார்க்கல, பொண்ணு மாப்பிள்ளையும் பார்க்கல, அந்த அம்மா ஏதோ சொத்தோல பூவை தலையில கொண்டு வச்சுட்டுங்கிறதுக்காக அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பாக்கோம். எவ்வளவு மஞ்சக்கிளி? வேண்டாம் குழந்தைக்கா, என்ன விஷயம்? பச்சைக்கிளி எதுக்கு வேண்டாம் வேண்டாம் சொல்றா? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. வேண்டாம் அக்கா, ஒண்ணுமில்லை, மாப்பிள்ளை என்னோட ஃப்ரெண்டு தான், கல்யாணம் செய்து கொள், உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும், அவர் மிகவும் நல்லவர். இங்க பாரு பச்சைக்கிளி, உங்க அக்கா வாழ்க்கை வேணா நல்லா இருக்கும், உன் வாழ்க்கை நல்லா இருக்காது. ஏன் என்ன பிரச்சனை? இவ வாழ்க்கையா நல்லா இருக்காது? ஓனர் உங்களுக்கு இந்த விஷயமே தெரியாதோ? பச்சைக்கிளி மனசுல சுக்காக்கோ தான் இருக்கான். குழந்தை நீ சும்மா இரு பச்சைக்கிளி, உன்னை பத்தின எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், நானும் மறைச்சிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? நீ வேணா உங்க அக்காவுக்காக விட்டு கொடுக்கலாம், ஆனா உங்க அக்காவுக்கு எனக்கு நீ தங்கச்சி தானே, உனக்காக உங்க அக்கா விட்டு கொடுக்க மாட்டாளா? பச்சைக்கிளி, குழந்தைக்கா சொல்றது உண்மையா? சொல்லு பச்சைக்கிளி, உன் மனசுல அவரா இருக்காரு? ஆமாம், என் மனதில் அவர் தான் இருக்கிறார். அப்படின்னா சரி, இந்த சாரியை கட்டிட்டு நீ போய் நில்லு. வேண்டாம் அக்கா, அவர்களுக்கு எல்லாருக்கும் நீ தான் பொண்ணு என்று தெரியும். பரவாயில்ல, நீயும் நானும் ஒரே மாதிரி தானே இருக்கோம், சொல்லிக்கலாம். அது சரி வராதக்கா. எல்லாம் சரியா வரும் பச்சைக்கிளி, வேற சேலை எடுத்து கட்டிட்டு வா, உன்னைய கூட்டிட்டு போய் மாப்பிள்ளை முன்னாடி முடியும். வேண்டாம் குழந்தாய், நீ அக்காவை கூட்டி செல். பச்சைக்கிளி நான் போக மாட்டேன், எனக்கு அந்த மாப்பிள்ளை வேண்டாம், நான் அவரை பார்க்கவும் இல்லை, எனக்கு அவரை வேண்டவும் வேண்டாம். உன் மனசுல இருக்கவரை நான் கட்டிக்கிட்டு உன் வாழ்க்கையை பாலாக்க நான் விரும்பல. ஒழுங்கா சொல்றத கேளு, நீ சாரி கட்டிட்டு போ. குழந்தைக்கா சொன்ன மாதிரி பூ வச்சுட்டாங்கிறதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை, மறுபடியும் அந்த ஆன்ட்டியை பூ வைக்க சொல்லலாம், போ. வேண்டாம் பச்சைக்கிளி, டாடி கிட்ட நான் பேசி நீ வா, சேலை கட்டிட்டு வா, நான் போய் பேசிட்டு வரேன். குழந்தாய் சொல்றதை செய். ஏ நெட்டச்சி, அந்த சுக்காக்கா இவ்வளவு விரும்பியானோ?
அது தெரியல ஓனர், எனக்கு காதல சொல்லவே இல்லையா. பிறகு எதுக்கு உங்களுக்கு பேதி இருக்குது? அவன் மனசுல இருக்கானா இல்லையான்னு கூட தெரியல. எதுக்காக இவ்வளவு கட்டானா அவளே கட்டிட்டு போட்டோம். சும்மா இருங்க ஓனர், பச்சைக்கிளி எவ்வளவு விரும்பியான்னு எனக்கு தான் தெரியும். நாம இந்த விஷயத்தை டாடி கிட்ட சொல்ல போறேன். சோ கடவுளே, ஒன்னும் சரி வராது. இங்க பார் பச்சைக்கிளி, காதல்னால விளங்காது, காதல் சோனை கட்டினால விளங்காது. அதுக்கு முன் உதாரணம் உன் அக்கா குழந்தையோட வாழ்க்கையை பாரு. அதை பார்த்தாது திருந்து. எனக்குலாம் காதலையும் பிடிக்காது, காதலிக்கவே பிடிக்காது. ஓனர் அக்கா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, என் தங்கச்சி ஆசைப்படுறா, அவருக்கே கட்டி கொடுத்துடலாம். விளங்கிற ஒன்னையும் கெட்டு விட்டாள்வே. என்னன்னே போங்க, நான் போறேன். மாப்பிள்ள வரலையேன்னு தான் கொஞ்சம் கவலையா இருந்துச்சு. மாப்பிள்ளையும் வந்துட்டாரு, இப்பதான் மனசுக்கு சந்தோஷமா இருக்குது. பொண்ணு இப்போ வந்துடும், பாத்துடலாம். இல்லனா மாப்பிள்ள போய் முதல்ல சாப்பிட்டு வந்துருங்களா, அதுக்கப்புறம் பொண்ணை பாத்துக்கலாம். இல்ல அங்கிள், நான் முதல்ல பொண்ணை பார்த்துட்டு அதுக்கப்புறமா போய் சாப்பிடுறேன். சரிங்க மாப்பிள்ள, உங்க இஷ்டம். டாடி என்னம்மா கோயந்தா, பொண்ணுங்க கூட்டின்னு வரலையா? இல்ல டாடி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசனா தான் வந்தேன். பேசுறதெல்லாம் பரவாயில்ல, பேசிக்கலாமா? மாப்பிள்ள காத்துன்னு இருக்காரு, முதல்ல போய் பொண்ணை கூட்டின்னு வா. ஒரு சாப்பிட கூட இல்ல, பொண்ணை பார்த்துட்டு தான் சாப்பிடுவாராம். போமா கோயந்த, பொண்ணை கூட்டின்னு வா. டாடி அது வந்து ஒரு நிமிஷம் பேசிடுறேனே. மாடி கோயந்த, உனக்கு என்னமா ஆச்சு இன்னைக்கு? எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல போய் தங்கச்சி இட்டுன்னு வாமா, மாப்பிள்ள வெயிட் பண்ணின்னு இருக்கிறாருல. அதான் டாடி, அதை பத்தி தான் நான் ஒரு நிமிஷம் பேசணும் உங்ககிட்ட. அப்புறம் பேசிக்கலாமா, முதல்ல போய் தங்கச்சி கூட்டின்னு வா. மாப்பிள்ள வேற சாப்பிடாம வெயிட் பண்ணின்னு இருக்கிறாரு. அவங்க அப்பா அம்மாவாவது பரவாயில்ல சாப்பிட்டாங்க, மாப்பிள்ள இன்னும் சாப்பிடலமா. போமா கோயந்த, பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவேன்னு உட்கார்ந்து இருக்கிறாரு. சரி டாடி, கூட்டிட்டு வரேன். என்னது இது, டாடி கிட்ட பேசவே முடியலையே. இங்கேயே சொல்லிடலான்னு பார்த்தா அப்பா அம்மா மாப்பிள்ள வேற உட்காந்துருக்காவல. இப்போ நான் என்ன செய்ய? சரி, உள்ள போய் பச்சைக்கிளியை கூட்டிட்டு வருவோம். அது ஒண்ணும் இல்ல, மர்ம பிள்ளை இன்னும் வரல, அதான் அதை பத்தி ஏதோ பேசுறதுக்காக கூப்பிடுறான்னு நினைக்கிறேன். நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. அதெல்லாம் நாங்க எதுவும் நினைக்கல, நீங்க போய் பேசிட்டு வர வேண்டியதானே. இருக்கட்டும்மா, உங்களை தனியா விட்டு எப்படி போக முடியும்? பிறகு பேசிக்கிறேன். வேணும்னா நாங்க வேணா உள்ள போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துருட்டுமா? மறுபடி அவளுக்கு வாயாம இங்க வர்றதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு நினைக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, பொண்ணு இப்போ வந்துடும். லைட்டா பவுடர் கிட்டர் அடிச்சுட்டு வருமா இருக்கும், வெயிட் பண்ணுங்க. குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வரட்டுமா? மாப்பிள்ள ஜூஸ் ஏதாவது குடிக்கிறீங்களா? இல்ல அங்கிள், இருக்கட்டும், நான் பிறகு சாப்பாடே சாப்பிட்றேன். சரிங்க மாப்பிள்ள. மாட்டி ஓட்டர் பொண்ணு, நீ என்னமா போயிட்டு சும்மா வர? பொண்ணுங்க வந்துருவா டாடி. என்னம்மா இது, கூட்டுவான்னு சொன்னா வந்துருவாங்கிற. மாப்பிள்ள வேற காத்துன்னு இருக்கிறாரு, சாப்பிட வேற போனோம். குழந்தை கூட்டிட்டு வருவா டாடி. சரிம்மா ஒன்று பொண்ணு. ஆமா, ஒன்றரைமா வந்து சாப்பிட்ட மாதிரியே இல்ல. அவங்களுக்கு சாப்பாடு எடுத்துன்னு போய் குத்தியா இல்ல வந்து சாப்பிட்டாங்களாமா? அது வந்து டாடி, நான் எடுத்துட்டு போய் கொடுக்கேன். அது செய்யுமா, அவங்க சாப்பிடாம காத்துன்னு இருப்பாங்கல்ல. சரி டாடி, என் மாமியார் வீட்டுல தான் இருக்கா, அவியல கூட்டிட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு வாங்க டாடி. அப்படியா? அவங்களும் இன்னும் சாப்பிடலையா? அப்பத்துல இருந்து பந்தி நடந்துட்டு இருக்குது, ஏமா அவங்கள கூட்டு வரல? சீக்கிரமே கூட்டு வா, இல்லனா 2 பேருக்கும் இங்க இருந்து சாப்பாடு எடுத்துட்டு போய் குத்துருமா. பாத்திரம் வேணா உள்ள போய் பச்சைக்கிளியாண்ட கையில எடுத்து தருவா. சரி டாடி, வீட்லயே போய் எடுத்துட்டு வந்துடுறேன். இருங்க, பொண்ணு இப்ப வரேனா, இப்ப வந்துடுறேன். சரிம்மா. எப்பட தப்பிச்சேன், ஒரே குழப்பமெல்லாம் இருக்கு. என்னன்னே நடந்துட்டு போட்டு நம்ம ஓடிடுவோம். அங்கிள், நான் வேணா ரூம்ல போய் பார்த்து பேசிட்டு வரட்டுமா? இருக்கட்டும் மாப்பிள்ள, பொண்ணு இப்போ வந்துடும். அதான் குழந்தை கூட போயிருக்கால, இப்ப கூட்டின்னு வந்துருவா. டாடி, பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டேன். ஐ, என் பச்சைக்கிளி எவ்வளவு அழகா இருக்காங்க. சாரியில பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு. டாடி மம்மிக்கு அதனால தான் ரொம்ப பிடிச்சிருக்குமோ? என் பச்சைக்கிளி யாருக்கு தான் பிடிக்காது. அதனால தான் பார்த்த உடனே பூ வச்சுட்டாங்க. எங்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் நடக்க போகுது. என்னம்மா இது, பொண்ணு அதுக்குள்ள வேற சேலை கட்டிட்டு வந்து நிக்கா? அதான் நேரம் ஆயிருக்கு போல. தோட்டெல்லாம் முந்தி பார்த்ததுக்கு இப்ப பார்த்ததுக்கு வித்தியாசமால தெரியுது. வித்தியாசமாலாம் தெரியல, உண்மையிலே இது யார் பொண்ணு தான். இம்மாடி பச்சைக்கிளி, என்னம்மா நீ வந்து நிக்கிற? அக்காவா சொல்லு. டாடி, பச்சைக்கிளி தான் பொண்ணு, மஞ்சக்கிளி பொண்ணு இல்ல. குழந்தை என்னம்மா சொல்ற? அப்படிதான் டாடி. குழந்தை விளையாடாதம்மா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க, கோச்சுக்கு போறாங்கம்மா. நீ போய் பச்சைக்கிளியை உள்ள விட்டு மஞ்சக்கிளியை கூட்டு வா. என்ன நடக்குதுங்க? எங்களை பார்த்தா என்ன காமெடியா தெரியுதோ? அந்த பிள்ளைக்கு பூ வச்சாச்சு, அவளை உள்ள விட்டுட்டு இவளை கூட்டிட்டு வந்து நிறுத்தினா என்ன அர்த்தம்? ஏன் அவளுக்கு என் மவனை பிடிக்கலையாமா? ஆமா ஆண்டி, அவளுக்கு பிடிக்கலையா, இவளுக்கு தான் பிடிச்சிருக்குதான். சரி, என்ன குடும்பம் இது? குடும்பம் நடத்துறீங்களா இல்ல கூத்து நடத்துறீங்களா? ஏங்க எழுந்துருங்க. சம்பந்தியம்மா ஒரு நிமிஷம் உட்காருங்க, நான் ஏதோ மஞ்சக்கிளியை கூட்டு வர சொல்றேன். என்னங்க நடக்குதுங்க? அந்த பிள்ளைக்கு பூ வச்சிருக்கோம், அவளை உள்ள விட்டுட்டு அவ தங்கச்சிக்காரியை கூட்டிட்டு வந்து நிக்கா. நல்ல வேலை கண்டுபிடிச்சிட்டேன், இது வித்தியாசமா தெரியுதேன்னு. இல்லனா என் மவனை நல்லா ஏமாத்தி மிளகா அரைச்சிருப்பியே. அங்கிள், என்னாச்சு அங்கிள்? அப்படின்னா மம்மி யார் தலையில பூ வச்சாங்க? மாப்பிள்ள மஞ்சக்கிளிக்கு பூ வச்சுட்டாங்கப்பா. அவ்வளவுதான், நீங்க பொண்ணு பார்க்க வந்தீங்க. ஐயோ, இல்ல அங்கிள். ரகு, பேசவே தேவையில்ல, வா போலாம். அக்கா காரிக்கு நம்ம பூ வச்சிருக்கோம், தங்கச்சி காரியை கூட்டிட்டு வந்து நிக்காவ. இதெல்லாம் என்ன பழக்கம்? சரியில்லை, வா போவோம். மம்மி ஒரு நிமிஷம், நான் பேசிக்கிறேன். இனி பேசுறதுக்கு எதுவும் இல்ல, இது சரி வராது. ஒரு நிமிஷத்துக்குள்ள பொண்ணை மாத்திட்டாவ பாரு.
மம்மி பச்சை கிளியை தான். வா போவானே. சம்பந்தியம்மா, சம்பந்தி, மாப்பிள்ள, நில்லுங்க ஒரு நிமிஷம், எதுனாலும் பேசிக்கலாம். டாடி கொஞ்சம் நில்லுங்க டாடி. கோயில ஏமா இப்படி பண்ண? தங்கச்சி வாழ்க்கைய நீயே கட்டுட்டியம்மா. டாடி மஞ்சக்கிளி வாழ்க்கை நான் ஒன்றும் கெடுக்கல, நீங்க தான் கெடுக்க பாத்திய. என்னம்மா சொல்ற? ஆமா டாடி, மஞ்சக்கிளிக்கு அந்த மாப்பிள்ள சரி வராது, பச்சை கிளிக்கு தான் சரி வரும். என்னம்மா சொல்ற? டாடி நம்ம பச்சை கிளி மனசுல சுக்காக்கோ தான் இருக்கான். உங்ககிட்ட நான் அன்னைக்கே ஒரு நாள் சொன்னேன்ல டாடி. ஆ, அது விளையாட்டுக்கு தான்மா சொன்னீங்க. நான் ஏற்கனவே ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக. சரியா போச்சு டாடி, உண்மையா தான் சொல்லியிருந்து. முதல்ல மட்டும் சுக்காக்கோ தான் மாப்பிள்ளைன்னு யாரும் சொல்லியிருந்தீங்கன்னா நானே வேண்டான் இருப்பேன். என்கிட்டையும் சொல்லாம பச்சை கிளிட்டையும் சொல்லாம மாப்பிள்ளை வீட்டுக்காரவையும் வர சொல்லிட்டிய. ஓனர் சொல்லிட்டவங்களுக்காக யார்ட்டையும் கேட்காம இப்படி செஞ்சிருக்க கூடாது டாடி. மாடி கோயந்த, நீங்க ரெண்டு பேரும் அன்னைக்கு அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக போய் சொன்னீங்கன்னு நினைச்சிட்டேம்மா. அதுக்கப்புறம் வேற இந்த விஷயத்த பத்தி என்கிட்ட நீங்க பேசவே இல்லையா? அதனால இது சும்மா தான் சொல்லியிருக்கீங்கன்னு நான் அந்த விஷயத்தையே மறந்துட்டேம்மா. ஓன்ரு பொண்ணு தான் ஒரு நாள் சுக்காக்கோவை மஞ்சக்கிளி கட்டி வச்சா நல்லா இருக்கும்னு ஐடியா குத்துச்சு. சரி நீயே ஏற்பாடு பண்ணுமா, அந்த பையன்ட்ட கேட்டு பாருன்னு நான் அப்படியே சொல்லிட்டேம்மா. நீ சொன்ன விஷயத்தையே நான் மறந்துட்டேன். போங்க டாடி, பாவம் பச்சை கிளி. சுக்காக்கோ தான் மாப்பிள்ளையே வந்திருக்கான்னு சொன்னோடனே ரொம்ப அழுதுட்டா. மஞ்சள் கிளிக்கும் தெரிஞ்சு போச்சு எனக்கு வேண்டான்ட்டா. வேற என்ன செய்ய முடியும், அதனால தான் பச்சை கிளிக்கு சேலை கட்டி கூட்டிட்டு வந்தேன். அவி என்னடான்னா பச்சை கிளி வந்தோடனே பதறி அடிச்சுட்டு ஓடியாவன். எல்லாம் இப்ப வேஸ்டா போச்சு, என்ன செய்யறதுன்னு தெரியல. கோயந்த இப்ப என்னம்மா பண்றது? ரெண்டு பொண்ணுங்களோட வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு. டாடி நான் சொல்லும் போதே நீங்க சீரியஸா எடுத்துருக்கணும். அதுக்காக தான் கொஞ்சம் வாங்க டாடி பேசணும்னு கூப்பிட்டேன், நீங்க வரமாட்டேன்ட்டிய. என்னம்மா பண்றது கோயந்த? நீ அன்னைக்கு சொன்னதையோ நான் சீரியஸா எடுத்துக்கல, இன்னைக்கு சொன்னதையோ நான் சீரியஸா எடுத்துக்கல. இப்ப என்னடானா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சம்பந்தமே வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்களே. மூத்தவளுக்கு பூ வேற வச்சுட்டாங்க, வேற யாருமா கட்டிப்பாங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை டாடி, நல்ல பையன் கிடைப்பான். நீங்க மஞ்சள் கிளிக்கு வேற மாப்பிள்ளை பாருங்க. பச்சை கிளி விஷயத்தையே புருஷனை விட்டு நான் பேசிக்கிட்டே டாடி, அவர் பார்த்துக்கிட்டு நீங்க கவலைப்படாதுங்க. சரிம்மா கோயந்த. பச்சைக்கிளி வருத்தப்படாதம்மா, எப்படியாவது உன்னை அந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி குத்துடுறேன். உன் அக்கா மஞ்சக்கிளியும் வருத்தப்பட வேண்டாம்னு சொல்லுமா. வேற ஒரு நல்ல பையனா பாப்போம். சரி டாடி. டாடி என்னாச்சு? மாப்பிள்ளை வீட்டுக்காரே வெளிய போயிட்டாவே. மாப்பிள்ளை பொண்ணை பார்த்துட்டாரா டாடி? அதே அம்மா கேக்குற வாண்டர் பொண்ணு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்கம்மா. என்ன சொல்றீ டாடி? ஆமாமா குழந்த பச்சை கிளிய கூட்டின்னு வந்துட்டா சேலை கட்டி. மஞ்சள் கிளிக்கு பதிலா பச்சை கிளி வந்த உடனே அவங்க கோச்சிட்டு போயிட்டாங்கம்மா. பச்சை கிளி சுக்காகோவை விரும்பிட்டு இருக்காளாம். ஆமா டாடி, ஆண்டி சொன்னோடனே தான் நான் என்ன செய்யறதுன்னு தெரியாம வெளியே போனேன். சாப்பாட்டுக்காக நான் வெளியே போயிருக்க மாட்டேன் டாடி. இந்த விஷயத்துல என்னதான் சொல்றது, நான் வேற முன்னாடி நின்று நடத்தி வைக்கேன்னு சொன்னேனா. இதை கேள்விப்பட்ட உடனே எனக்கே இடியே இறக்குன மாதிரி ஆயிப்போச்சு. நீங்க கவலைப்படாங்க டாடி, எல்லாம் சரியாயிரும். என்னம்மா சரியாவும்? மஞ்சள் கிளிக்கு பூ வேற வச்சுட்டாங்க. இனி அவளை யாரு கட்டுவா? மனசுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குமா. ரெண்டு பொண்ணு வாழ்க்கையை நான் கெடுத்துட்டேன். ஒரு தவப்பனா இருந்துட்டு இவ்வளவு பெரிய முட்டாள்தனமான காரியத்தை நான் பண்ணிருக்கவே கூடாது. டாடி கவலைப்படாங்க டாடி, மஞ்சள் கிளிக்கு நானே வேற மாப்பிள்ளை பார்த்து சொல்லி. நெட்டச்சி எல்லாம் ஒன்னியாலதான். அந்த மஞ்சள் கிளி பிள்ளையே அவனுக்கு கட்டி கொடுத்துருக்கலாம். அதுக்கு இல்லாம என்னமோ மனசுல இருக்கா மண்டையில இருக்கான்னு. இல்லம்மா ஒன்று பொண்ணு, எல்லாம் என்னால் தான். நான் தான் முட்டாள்தனமான வேலை பார்த்துட்டேன். நான் மட்டும் கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுத்திருந்தா எல்லாம் சரியா போயிருந்திருக்கும். அவசரப்பட்டேன். டாடி வருத்தப்படாங்க டாடி. இல்லம்மா ஒன்று பொண்ணு, பூ வச்சாச்சு. நீ அந்த பொண்ணை யார் கல்யாணம் பண்ணிப்பா? நீ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து கேட்டாலும் இந்த மாதிரி பூ வச்சு நின்னு போச்சாமேன்னு பேசுவாங்கல்ல. நான் என்ன சொல்லுவேன்? டாடி நான் வேணா ஒண்ணு சொல்லட்டுமா? என்னதுமா சொல்லு. என் தம்பி சேகர் இருக்கான்ல, அவனுக்கே மஞ்சள் கிளியை கட்டிதாங்க டாடி. ஐயோ ஓனர், அதெல்லாம் நடக்காது ஓனர், நடக்காது. நடக்கவும் கூடாது, கனவும் கண்டாதுங்க. ஏன் என் தம்பிக்கு என்ன குறைச்சலு? நாங்க என்ன அந்த அளவுக்கு இறங்கி கீழே போயிட்டோம்? ஓனர் நீங்க கீழே போனீங்களோ மேல போனீங்களோ, ஆனா மஞ்சள் கிளிக்கு உங்க தம்பி செட் ஆகாது ஓனர். எதுக்கு உனக்கு பியாதி இருக்கு? டாடி சொல்லட்ட நான் அவட்ட பேசிக்கிறேன். மாட்டி ஒன்று பொண்ணு, இந்த சொன்னா எல்லாம் சரியாதமா இருக்கும். வானாமா, நான் தான் இப்படி அவசரப்பட்டு முடிவு எடுத்துடுறேன். நீயும் அவசரப்படாம கொஞ்சம் நிதானமா முடிவெடுமா. நான் அவசரப்பட்டு முடிவெடுக்கல டாடி, உண்மையாதான் சொல்லி. குழந்தை எதுக்கு வேண்டாங்க? ஓனர் சேகர் மனசுல யார் இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? என் தம்பி மனசுல யார் இருக்கா? அவன்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க. ஒருத்தர் இருக்காவ. அப்படி இருக்கும்போது சேகருக்கு எப்படி மஞ்சள் கிளி கட்ட முடியும்? யார் என் தம்பி மனசுல இருந்தாலும் சரி, நான் வெட்டி வேறோட பிடிங்க எரியை. டாடி மஞ்சள் கிளியை கட்டிதாங்க டாடி என் தம்பிக்கு. வேணாமா ஒன்று பொண்ணு, குழந்தை சொன்னா அதுல 1000 காரணம் இருக்கும். நான் எதையும் யோசிக்காம தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நீயும் தப்பு பண்ணிடாதம்மா, கொஞ்சம் யோசிச்சு முடிவெடு. மஞ்சள் கிளிக்கு வேற மாப்பிள்ள பாப்போமா. உடனே எங்க இருந்து மாப்பிள்ளை தேட? வார்த்தைப்படியலேன்னு என் தம்பிக்காக கட்டி வைக்கலாமேன்னு பார்த்தேன். சரி இதுக்கு மேல உங்க இஷ்டம். நல்ல மாப்பிள்ளை கிடைச்சா வந்து சொல்லி மஞ்சள் கிளியே கட்டி கொடுங்க. சரிம்மா ஒன்று பொண்ணு, நீ மனசுல எதுவும் நினைச்சுக்காத. சேகருக்கும் மஞ்சள் கிளிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எனக்குமே இஷ்டம் இல்லை. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சியா இருக்கணும், அதாம்மா எனக்கு ஆசை.
ஆ சரிம்மா ஒன்று பொண்ணு. ஓனர் சேகர் மனசுக்குள்ள நெஞ்சிக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா புரியுமா? கேட்டு தெரிஞ்சிடுங்க ஓனர், மிஸ் பண்ணிடுறாங்க அப்புறம் வருத்தப்படுவிய. அவன் மனசுல எந்த குடுமி கொண்டா இருந்தாலும் சரி நான் கட்டு பண்ணி எரிஞ்சிருவேன். நீ அதை நினைச்சிட்டு ரொம்ப கவலைப்படாண்டா. இல்ல ஓனர், கொஞ்சம் கிட்டத்தட்ட வந்துட்டிய, முழுசா தெரிஞ்சிடுங்கன்னு சொன்னேன். அதான் சொன்னனே, எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிட்டே நீ ஒன்னும் கவலைப்படாம இரு. நான் அந்த வீட்ல இருக்க வரைக்கும் இன்னொரு காதல் கல்யாணத்துக்கு அனுமதி கிடையாது. நான் பார்க்க பிள்ளைதான் என் தம்பி கல்யாணம் பண்ணணும். ஓனர் அவன் அப்படிலாம் முடியாதும் தானே? முடியாதுன்னு சொன்னானே அவனுக்கு காலம் முழுக்க கல்யாணமே கிடையாது. நான் வாரேன். என்னாச்சு ஓனர் இவ்வளவு கோமா போறவே? போன பட்சையில சேகரை பிடிச்சு போட்டு வெளுத்துருவாங்களோ? மாடி குழந்தை, நீ ஏமா இதெல்லாம் சொல்லின்னு இருக்கிற? அந்த பையன் மனசுல யாரு இருந்தா நம்மளுக்கு என்ன? அதையம்மா ஓனர்கிட்ட சொல்லி கொடுத்த? அந்த பையனை போய் திட்டம் ஓனரு. இல்ல டாடி, நம்ம மஞ்சக்கிளியை தம்பிக்கு பொண்ணு கேட்டாவில்ல, அதனாலதான் உண்மையை லேசா சொல்லி விட்டே டாடி. அப்படியா? உண்மையாவா? சேகர் தம்பி நிஜமாலே ஒரு பொண்ணை லவ் பண்ணா? ஆமா டாடி, உண்மையாவே ஒரு பொண்ணை லவ் பண்றான். நான் மாஸ் பண்றது யார் மனசுல யாரு இருக்காங்கன்னே தெரியல. நான் பெத்த பிள்ளைங்களே என்னால புரிஞ்சுக்க முடியல. அட்டவங்களை என்னத்த சொல்றது? ஆமா, யார் அந்த பொண்ணு? டாடி அது அவன் கல்யாணம் முடிக்கும்போது பாத்துக்கிடுவோம். வாங்க நம்ம 2 பேரும் போய் பச்சைக்கிளியும் மஞ்சக்கிளியும் சமாதானப்படுத்துவோம்.